திரு தமிழ்மணி, இங்க தேர்தல் ஆணையம் நேரிலும் வந்து தங்களது தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம், எழுத்துப்பூர்வமாகவும் கொடுக்கலாம் சொல்றாங்க. எடப்பாடி எல்லா ஊடகங்களும் தவறு, நேரில் வரணும்னு இருக்கவே இருக்கு, நேரில் வரணும்னு இருக்கு, அல்லது அதிகாரம் பெற்ற நபர் மூலமாக. மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சட்டம் தெரியும். ஓகே, நான் கேள்வி முடிச்சிட்டேன். எல்லா ஊடகங்களும் நேரில் சொல்றது மன்னிச்சுக்கணும், படிக்க தெரியல, அவ்வளவுதான். ஆண்டவன் மட்டும்தான் என்ன நேரில் வரணும்னு சொல்ல முடியும். அவரும் அமைதியா தான் இருந்தாரு. பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசலாம். திரு தமிழ்மணி, நீங்க சொல்றது சரியா இருக்கு அப்படினே வெச்சுப்போம். என்னோட கேள்வி இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு கன்செஷன்லாம் நீங்க கொடுக்கல. கன்செஷன்லாம் இல்ல, நீங்க சொல்றது தவறுன்னு நான் சொல்றேன். முதல்ல எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க, அது அர்த்தம் வேற, புரிஞ்சுக்குங்க. அல்லது யாரா அதிகாரம் பெற்ற நபர்னு இருக்கும். இல்ல அப்படி நோட்டீஸ் ஃபார்மே. சரி, இந்த விளக்கங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் முதுநிலை வழக்கறிஞராகவும் உங்களை அழைச்சிருக்கோம். குறிக்கிடாம இருக்கு, நான் முடிச்சிடுறேன். சரி, திரு எடப்பாடி, நான் கேட்டுறேன், நான் கேட்கவே இல்லை இன்னும். திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு, திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு, மனுதாரர் சூரியமூர்த்தியினுடைய தரப்பு, இவங்க 3 பேரினுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வருமா? மன்னிச்சுக்கணும் சார், கேள்வியே தப்பு. கேள்வி தப்பு. உங்க கேள்வி சொல்லுங்க, ஏன் தப்புன்றதையும் சேர்த்து ரைட் தெரிஞ்சுக்கணும். நீங்க பெட்டிஷன்ல யாருக்கு அலாட் பண்றதுன்னு கிடையாது, சின்னத்தை முடக்குன்னு சொல்றாங்க. வித்தியாசம் ரெண்டுக்கு இருக்குதுங்க. சின்னத்தை யாருக்கும் கொடுக்காதேங்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். யாரும் எதையும் படிக்க தயாரா இல்லை. என்ன மன்னிச்சுக்குங்க, பெட்டிஷன் என்ன சொல்ற சூரியமூர்த்தி, யாருக்கும் கொடுக்காத, அதனால யாருக்கு அலாட் பண்ணுன்னு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கதான் there's a world of difference. சின்னத்தை முடக்கு, புரிஞ்சுக்குங்க. இது ஒரு இந்த உத்தரவு தப்புன்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீதிபதிகளுக்கு அந்த உத்தரவு போடுற அதிகாரம் இல்லை. அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ற அதிகாரம் இல்லை. ஏன்னா ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கக்குள்ள பாருங்க, 10 நாளைக்கு முந்தைய தீர்ப்பா உங்களுக்கு சுட்டி காமிக்கிற உங்களுக்கு தெரியுங்கிறதுனால ஒரு பாப்புலர் தீர்ப்பை சொல்றேன். நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்ல, ஆனா அதை ஏற்றுக்கொண்டு இப்ப தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கு. அதுக்கு என்ன பொருள்? அவங்க வேற வழியே கிடையாது, அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், யாருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னானா? ஆனால் ஒரு உத்தரவு தவறான உத்தரவாக இருந்தாலும் ஒரு நபர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்க செய்யறாங்க. அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இப்ப நான் ஏன்னு சொல்றேன், எனக்கு நான் நார்மலா யாரையும் நான் குறுக்க அனுப்பினா எந்த கேள்வி வராம நான் பாத்துக்கிறேன், பதில் சொல்றேன். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. 10 நாளைக்கு முன்னாடி தான் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னொரு ஜட்ஜ் இப்ப இருக்கிற என்ன சொன்னாங்க, 2வது கேஸ் நீ போடக்கூடாது. எதுல? திரு உதயநிதி போட்ட சட்டையை பத்தி, டி ஷர்ட். நோ, ஒரு கேஸ் பெண்டிங்கா இருந்ததுன்னா சரி, 2, 3, 4ன்னு போட்டுக்கிட்டே இருந்தா கோர்ட்டுக்கு வேலை இல்லையா? அதுல வேணா பார்ட்டி ஆயிக்க. நீ எதுல? முதலே ஒரு கேஸ் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும் சார். இது எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 3 மாசத்துக்கு ஒருத்தர் பெட்டிஷன் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தால் அதை யாரும் ஆர்டர் போட வேண்டிய, அவங்க கவர்மெண்ட் அதிகாரி தான். ஆனால் அவங்களுக்கு இல்லப்பா, அந்த கேஸ் முதலே பெண்டிங்கா இருக்குது, அந்த கேஸ் கோர்ட்டு. அதனால தான் அவங்க அமைதியாக வச்சுட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஜனவரியோ பிப்ரவரியிலேருந்து வச்சதுக்கு காரணமே இது எங்க ஜூரிஸ்டிக்ஷனில் வரல. இந்த மேட்டர் சப்ஜுடிஸ் கோர்ட்டில் பெண்டிங்கா இருக்கு. சரி, 2 தரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது. எனவே அவங்க இந்த ஆர்டர் தப்பு. அழுத்தம் திருத்தமா நான் ஒரு வாரமா சொல்றேன். இதை சரி, அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு சொல்றேன். ரைட்டா? அந்த உத்தரவை ஒரு மிகப்பெரிய நன்மையை எடப்பாடிக்கு செய்திருக்குது. ஏன்னா எடப்பாடிக்கு சிக்கலான்னு தலைப்பு வச்சிருக்கிறதுனால நான் பதில் சொல்றேன். சரி, ஒரு மிக முக்கியமான சின்னம் கேட்கக்கூடிய நபரை வெளியே கொண்டு விட்டுடுச்சு.
அவங்களும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஏபிஎஸ்க்கு நெருக்கடி தரப்படுகிறதா அப்படிங்கிறது தான் தலைப்பு. சிக்கலா அப்படிங்கிறது எதுவும் தலைப்பில் இல்ல. தலைப்பு இல்ல, நீங்க தலைப்பு படிச்சு பாக்குறதா படிச்சு பாருங்க. ஏபிஎஸ்க்கு நெருக்கடி தரப்படுகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. நெருக்கடி என்று யாராவது நினைத்தாலும் அது மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறது. திருமதி சசிகலா அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கேஸ் பெண்டிங்காக தான் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு மேல போனது. அவங்க பிக்சர்லேருந்து வெளியே கொண்டு விட்டாச்சு. அவங்களுக்கு நோட்டீஸ் போகலை. அவங்க ஜெனரல் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ரூல்ஸ் அமெண்ட் பண்ணுறதுக்கு முந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு நீக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு கேஸ் ஹைகோர்ட்டில் போட்டு சிட்டி கோர்ட்டுக்கு போய் தள்ளுபடி ஆகி ஹைகோர்ட்டில் தள்ளுபடி ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அந்த தரப்பு வெளியே போயிடுச்சு. இல்ல, நீங்க நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவே தவறு அப்படின்னும் போது அதுல ஏன் சசிகலாவை ரெஸ்பாண்டா சேர்க்கல அப்படிங்கிறது எப்படி நியாயமாகும்? ஒண்ணு, ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எங்க கருத்தை கேளுங்க, எங்களை ரெஸ்பாண்டா சேருங்க அப்படின்னு போய் கேக்குறாங்க. அவங்க கரெக்ட். திருமதி சசிகலா ஒரு வக்கீல வச்சு எங்களையும் கேளுன்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு பிறகாவது எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு. இது இவங்க 2 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்துருச்சு. அதுக்கு பிறகாவது திரு சசிகலா இல்லைங்க நானும் தான் பார்ட்டி என்னையும் கேட்கணும்னு வந்திருக்கணும். கோர்ட்டு சொல்லல. அந்த குற்றவு தப்பு. நான் திரும்பியும் சொல்றேன், அதிகாரம் இல்லைன்னு சொல்றேன். நான் பயந்து ஆட்சி பேசுறதே கிடையாது. அந்த நீதிபதிகளுக்கு ஏன்னா மாசம் ஒருத்தர் அனுப்புவார் பெட்டிஷன். ஒவ்வொரு ஹைகோர்ட்ல கேஸ் வேலை இல்லையா? அதான் டிஷர்ட் கேஸ்ல சொன்னாங்க. எத்தனை கேஸ் போடுவீங்க? ஒரு டிஷர்ட், ஒரு சின்னம் முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரு பார்ட்டி வெளியே போயிட்டாங்க. திரும்ப சசிகலா பிக்சர்ல இல்ல, அவங்க வரவும் இல்லை, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவும் இல்லை. சூரியமூர்த்தி ஏன் அந்த அம்மா விட்டார்னு எனக்கு தெரியாது. அது ஏன்னா வழக்கில் இல்லை. அவரு இல்லாட்டியும் அவங்க வந்திருக்கணும், என்னையும் கேளுங்க. ஏன்னா அவங்க உண்மையிலேயே அவங்க பழைய ரூல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க சரி அமெண்ட் பண்ணி அல்ல. அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னா அவங்க தான். ரூல் அமெண்ட் பண்ணி இப்ப அதனால் ஒன்று அதிமுக குறித்து கவலை கொள்வது, அது சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ அதிமுக குறித்து கவலை கொள்வது அப்படின்னா அதுல எப்படி அந்த ஒருங்கிணைப்புக்குள்ள யார் யாரெல்லாம் வரணும்னு பேசுறாங்களோ அந்த மாதிரி திருமிகு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி டிடிவி தினகரன் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க இன்னும் கிளைம் பண்றாங்க, ஊர் ஊரா போயிட்டு இருக்காங்க. தான் பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க, தான் கார்ல கொடி போடுறாங்க. ஒவ்வொரு ஊரா அதிமுக பொதுச் செயலாளர்னு போடுறாங்க. எம்ஜிஆர் பழைய வீட்டில் போய் ஃபங்க்ஷன் பண்றாங்க, கொடி ஏத்துறாங்க. அவங்க என்ன கிளைம் பண்றாங்க? சரி, ஓ பன்னீர்செல்வத்திற்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நீங்க கொடி சின்னத்தை பயன்படுத்த கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. அதனால அவர் பயன்படுத்தல. திரும்ப சசிகலாவுக்கு அப்படி எந்த தடையும் இல்ல, அதனால அவங்க பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கல. இல்ல அதுதான். அதனால் அந்த அம்மாவுக்கு இல்லங்க, அந்த அம்மா விட்டு கொடுக்கலன்னு சொல்றேன். நான் தயவு செஞ்சு சொல்றத ஃபாலோ புரியுது. நான் அதை வேல்யூ ஆட் தான் பண்றேன். நீங்க இல்ல, நீங்க இப்ப நீதிமன்றம் தடை விதித்து அந்த தடையை திரு ஓ பன்னீர்செல்வம் பின்பற்றுகிறார். திரும்ப சசிகலாவுக்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த தடையும் இல்ல, அவங்க பயன்படுத்துறாங்க, கிளைம் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்திருக்க வேண்டாமாங்க? அதுதாங்க நான் சொல்றேன். உங்களுடைய எதிர்பார்ப்புல சட்டம். சரி மன்னிச்சுக்கங்க, எனக்கு இந்த வார்த்தை சட்டப்படி அவங்களுக்கு ஒரு அவங்க விருப்பம் தானே சார். விருப்பம் இருந்தா வரப்போறாங்க, இல்லன்னா வரல. இல்ல அது சட்டம் இல்ல. இல்ல சார், சட்டம். அவங்க கிளைம் இருந்தா வந்திருக்கணும். கிளைம் விட்டுட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை. அவங்க என்ன கிளைம் பண்றாங்க? கிளைம் இருந்தால் திருமிகு சசிகலா நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. அவங்க உரிமையை அவங்க எடுத்துக்கிறாங்களா எடுக்கலையாங்கிறது அவங்களுடைய ஆப்ஷன். அதை விட்டு கொடுத்துட்டாங்க ஆகணுங்கிற சட்டம் இல்ல. சட்டம் வந்தாகணும் சார். அவங்க கிளைம் பண்ண விட்டுட்டாங்கன்னா அது வேற. விடாத வரைக்கும் சட்டப்படி வரணும். சட்டம் இல்ல சார், அது ஒரு வாய்ப்பு சார். கொஞ்சம் வாய்ப்பு பாருங்க, வேண்டாம். சரி, நீங்க முடிச்சிருங்க. அதனால் அவங்க குறைஞ்சபட்ச எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். நானும் சம்பந்தப்பட்டவங்க 19ஆம் தேதி என் கருத்தை கேளுங்கன்னு சொல்லணும். சரி, அது ரிலீஃப்ங்கிறனா யாருக்கு? எடப்பாடிக்கு அது நெருக்கடி தரப்படலை, அது ஒரு அரவணைப்பு. இல்ல ஒன்னு முடிச்சிடுறேன். இவரு திரு பன்னீர்செல்வத்துக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அவர் என்ன சொல்ல போறார்? போய் அது அவரோட பிரச்சனை. ஒரு நிமிஷம் மன்னிச்சு, ஏன்னா அவங்க பிரச்சனை அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நான் தப்புன்னா சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நான் ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, அந்த பெட்டிஷனே
சின்னத்தை முடக்குங்கிறது தான். ம். சின்னத்தை இபிஎஸ் வச்சுக்கிறதா இவ திரு ஓபிஎஸ் வச்சுக்கிறதாங்கிறது இஷ்யூ இல்லை. சரி, ஓபிஎஸ் என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட கொடுன்னு சொல்ல முடியுமா? அதுல அது அல்ல பிரேயர். முடக்குன்னு கேட்கிறாரு, யாரும் வச்சுக்க கூடாதுங்கிறார். சரி, அதை யாரும் இவர் இபிஎஸ் வச்சுக்கலான்னு ஒரு சொல்ல முடியாது. அதை சொன்னா அவர் அவுட்டு அரசியல் இல்ல. அவரு போய் நீ முடக்கிடுன்னு சொன்னார்னா சாலமன் ராஜா கதை தான். 2 லேடி ஒரு பிள்ளை கேட்டப்ப ராஜா என்ன பண்ணா எல்லாருக்கும் தெரியும். ஷார்ட்டா சொல்றேன்னா, யாரு உண்மை தாயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைய வெட்டி பாதி பாதியா கொடுத்துறேன்னு சொன்னான். இந்த பொய் தாய் வெட்டி இதுக்கு முன்னாடி இதே தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போயிருக்குங்கிறது தமிழ்மொழி அவர்களுக்கு தெரியும். சுப்ரமணியம் பேசலாம், அவர் இன்னும் முடிக்கல. ஒரு நிமிஷம் முடிங்க. இல்ல இல்ல அவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். பொய் தாய் வெட்டி குடுன்னு சொல்லிட்டு அந்த அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். அரசியல்ல பன்னீர்செல்வம் செல்லா காசா போயிடுவார். சசிகலாவுக்கு சட்ட ரீதியிலான வாய்ப்புகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு, அவங்க வரல. ஆனா இவர் அப்படி போய் சொன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாருங்கிறீங்க. அதனால இவருக்கு வாய்ப்பு கேட்டு வாங்கினதே இவர் தவறு. பேசுவோம், அடுத்த சுற்றில் தொடர்ந்து பேசுவோம்.